ஆவியின் பட்டயம், இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம், கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. 40ஆம் வசனம், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது இல்லை என்று சொன்னார். கவனிங்க, வேதாகமத்தை படிப்பது வேறு, வேதாகமத்தை வாசிப்பது வேறு, வேதாகமத்தை ஆராய்ந்து படிப்பது வேறு. இப்ப நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், காலையில ஒரு 5 அதிகாரம் படிச்சுட்டு அப்புறம் தான் என் வேலையை செய்வேன் அப்படின்னு டெய்லி நம்ம ஒரு 5 அதிகாரமோ 2 அதிகாரமோ அல்லது 3 அதிகாரமோ நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் நம்ம எல்லாருமே வேதத்தை வாசிக்கிறோம். நீங்க வாசிக்கலன்னு நான் சொல்லலை. ஒரு சிலர் ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு ஜோசியம் பார்க்குற மாதிரி ஒத்தையா ரெட்டையா பிடிச்சி அப்படி கண்ணை திறந்து அதுலேயும் வேற படிப்பாங்க. இடது கை பக்கம் இருக்கிற பகுதியா வலது கை பக்கம் இருக்கிற பகுதியா அப்படின்னு பார்த்து வலது கை பக்கம் இருக்கிற பகுதியில் ஏதான ஒரு விரலை கொண்டு போய் வச்சுட்டு அந்த விரல இருக்கிற அந்த வசனத்தை படிச்சுட்டு தேவன் இன்னைக்கு எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது ஜோசிகாரம் ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு ஒரு ஓலைச்சோடு வச்சுட்டு ஒரு நூல் போட சொல்லுவான் இல்லையா, நடுவில் அந்த நூல் போட்டு என்ன படம் வருது படத்தை பார்த்தா படிப்பான். அந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பைபிளை அவசர அங்கலாய்ப்பில் அப்படியே கண்ணை மூடி திறப்பாங்க, திறந்து மனசுல பதிவாங்க. டைம்ல நிறைய படிக்க முடியாது, இப்போ வலப்பக்கமா இடப்பக்கமா அப்படியே கண்ணை மூடுவாங்க. வலப்பக்கம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு விரலை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வைப்பாங்க. அந்த விரலை வைக்கும் போது எந்த வசனத்துல நிக்குதோ அந்த வசனத்தை படிச்சுட்டு கடவுள் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இது ஒரு வழிமுறை அல்ல. இதிலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது தேவன் சொல்லவில்லை. வசனம் என்ன போதிக்கிறது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. தொடர்ந்து சொல்றாரு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னா, நான் உங்களை என்ன யோசிக்க நான் தூண்டுகிறேன், எதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் முற்படுகிறேன் என்று சொன்னால், இந்த வசனங்களை இந்த பகுதியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பேசுகின்ற பொழுது புதிய ஏற்பாடு என்று ஒன்று இல்லை. ஒரு எழுத்தோ ஒரு எழுத்தின் உறுப்போ கூட இதுவரை எங்கும் எழுதப்படவில்லை. ஆகவே மத்தேயு தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் என்கிறதான அந்த புத்தகம் வரை நாம் வைத்துக் கொண்டிருக்கிற புதிய ஏற்பாட்டை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சொல்லவில்லை. அவர் மேற்கோள் காட்டுவது பழைய ஆகமங்களை, பழைய பிரமாணங்களை குறித்து பேசுகிறார். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அந்த ஆகமங்களை தெளிவாக வாசித்தால், அந்த ஆகமத்தை ஆய்வு செய்து நீங்கள் படித்தால், அந்த ஆகமத்தை நீங்கள் ஐயுற கற்றுக்கொண்டால், கசடு அற நீங்கள் கற்றுக்கொண்டால், அவைகளில் நான் இங்க நின்று பேசிக் கொண்டிருக்கிறேனே என்னை குறித்து, என்ன தப்பா நினைக்காதீங்க, ஆண்டவர் ஏசு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவாகி என்னை குறித்து எழுதி இருக்கிறதை உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். தப்பு எங்க இருக்கு? ஆகமங்கள்ல தப்பு இல்லை, பழைய ஏற்பாடு குறைவுள்ளது அல்ல, அங்க தப்பு இல்லை. ஒரு நல்ல கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்துவை தேடுகிற கிறிஸ்தவன், நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அங்கலாய்க்கிற கிறிஸ்தவன், வாஞ்சிக்கிற ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டை நிதானமாய்
பகுத்து ஆய்ந்து படிப்பானேயானால் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய வழிகாட்டுதல் என்பது நேரடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து நிறுத்தும். வேற எந்த மனுஷனையும் அது காட்டாது. வேற எந்த ஒரு ஊழியக்காரனையும் அது காட்டாது. நேரடியாக நமது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து அது காண்பிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே இவர்கள் ஏன் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த செயலுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று சொன்னால், அவர்கள் இடத்தில் இருந்த சத்தியத்தை அல்லது பழைய பிரமாணங்களை பகுத்து போதிக்க இவர்கள் தவறி போனார்கள். அதுதான் இங்க இருக்கிற குற்றச்சாட்டு. அதிலே நித்திய ஜீவன் உண்டு. சகோதரர்களே, சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்களே, ஒரு ஊழியக்காரனாக, தேவனுடைய வேலைக்காரனாக நான் உங்களுக்கு இதன் வழியாய் கொடுக்கிற ஆலோசனை என்ன என்று சொன்னால், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை யாரிடத்திலும் தேடாதிருங்கள். யாரு கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை, உன்னிடத்திலே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உனக்கு வேண்டிய நன்மையை, உனக்கு வேண்டிய சந்தோஷத்தை, உனக்கு வேண்டிய கிருபையை, உனக்கு வேண்டிய விடுதலையை, உனக்கு வேண்டிய சமாதானத்தை, உனக்கு வேண்டிய சௌக்கியமுள்ள வாழ்க்கையை, உங்களுக்கு வேண்டிய மேன்மையான 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 வாழ்க்கையை தேவன் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் தான் அந்த பொக்கிஷம். சங்கீதக்காரன் என்ன சொல்றாருங்க? 1ஆம் சங்கீதத்தில், இரவும் பகலும் இதுல பிரியமாயிரு, இதிலே தியானமாயிரு. அப்ப என்ன சொல்றார் அவரு? நான் அந்த பகுதியை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 1:2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன், கவனிங்க, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இப்ப சொல்லுங்க, ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கா, என்கிட்ட இருக்கா? நான் ஒரு ஊழியக்காரன். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறாரா, அல்லது உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறாரா? இந்த வேதத்தை நான் படித்தால் எனக்கு ஆசீர்வாதம், நான் தியானித்தால் எனக்கு ஆசீர்வாதம், நான் இதில் பிரியமாயிருந்தால், நான் இரவு பகல் பிரியமாயிருந்தால், இதிலே தியானமாயிருந்தால், நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்ய போறேன். நான் செய்தால் அது நடக்க போகுது, அது கிடைக்கும். அப்ப நீங்க செய்தா கிடைக்காதா? நீங்க தேடினால் கிடைக்காதா? சகோதரர்களே, சகோதரிகளே, யோசியுங்கள். நாம் எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு காலத்துல படிப்பறிவில்லாத தமிழகமாய் இது இருந்தது. குறைந்த மக்கள் தான் படித்திருந்தார்கள். இப்ப எல்லாருக்கும் தமிழ் படிக்க தெரியுமே, ஆங்கிலம் படிக்க தெரியுமே. அப்படின்னா உங்க வேதத்தை நீங்கள் முறையாய் படிக்க ஆரம்பித்தால், முறையாய் படிக்க ஆரம்பித்தால் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தலையின் மீது உங்கள் ஆத்துமாக்களை நிரப்பும் என்பதில் சந்தேகமில்லை. வேதத்துக்கு திரும்புங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. அப்பதான் மனித போதனைகளை விட முடியும். அப்பதான் மனிதனுடைய கள்ள போதனைகளை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். வேதாகமத்திற்கு திரும்புங்கள் தயவு செய்து என்று இந்த நிகழ்ச்சி மூலமாய் நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் நம்முடைய செய்திக்கான வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது இல்லை. இந்த வசனம் ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வசனமாக எனக்கு தெரியுது. இந்த வசனம் யோசிக்கக்கூடிய வசனமா எனக்கு தெரியுது. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பழைய ஆகமங்களை, பழைய ஏற்பாட்டை, தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்களை
மோசேயின் ஆகமங்களை நீங்கள் ஆராய்ந்து படிப்பீர்களானால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏன் அப்படின்னா அந்த வசனம், அந்த போதனை, அந்த சத்தியம் என்னை குறித்து போதிக்கிறதுனால 40ஆம் வசனத்துல சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்கிட்ட வருவீங்க. என்கிட்ட வருகிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த 40 கவனிங்க பாருங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி. அங்க மட்டும் இருந்தா உனக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லல அவரு. தயவு செய்து நீங்க 39ஆம் வசனத்தையும் 40ஆம் வசனத்தையும் இருக்கிறதான கனெக்ஷனை பாருங்க, அதை படிங்க. அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எப்படி நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னால் அது என்னை குறித்து போதிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை குறித்து என்ன போதிக்கிறது? என்கிட்ட வா என்று அது எனக்கு நேராக வழிநடத்துகிறது. அப்ப என்கிட்ட நீ வந்துட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். நீ அங்கேயே நின்னுகிட்டு, நீ அங்கேயே தங்கிட்டு என்கிட்ட வரலன்னா யூதர்களே உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இது கேட்டிருக்கிற நீங்களும் நானும் கூட நாம அந்த பழைய பிரமாணங்கள், பழைய வாக்குத்தத்தங்கள், பழைய ஏற்பாட்டினுடைய அந்த நிகழ்வுகளையே நாம் நம்பிட்டு அங்கேயே நின்னுகிட்டு நாம் இயேசு கிறிஸ்துகிட்ட வராம இருக்கிறோம். அப்படின்னா வருகிறோம் அப்படின்னா இங்கும் கொஞ்சம் அங்கும் கொஞ்சமா வருகிறோம். ஆசீர்வாதங்களுக்காக, உபதேசங்களுக்காக வரது ரொம்ப குறைவு. அப்படி வருகிறோம் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தின்படி நமக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று பொருள். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல நான் யோவான் 5ஆம் அதிகாரத்துல இன்னும் சில வசனத்தை நான் உங்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் இந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளை கண்டும் அவருடைய அற்புதமான வல்லமைகளை கண்டும் அவருடைய அதிகாரமான அந்த உபதேசங்களை கேட்டும் கூட ஏன் இயேசு கிறிஸ்துவோடு வரவில்லை என்று சொன்னால், இவர்கள் மனிதனால் வருகிற பெருமையை, மதிப்பை, அங்கீகாரத்தை, மகிமையை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நீ எங்க போய் படித்தாலும் பெரிய ஆசீர்வாதங்களுக்கான சத்தியங்கள் குறைவு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வாக்குதத்தம், 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 அதை வச்சுக்கிட்டு மணிக்கணக்கா பேசலாம். ஆனா புதிய ஏற்பாடு என்ன செய்யுதுன்னா உன்னை செதுக்குகிறது, உன்னை ஒழுங்குபடுத்துகிறது, உன்னை சீர்படுத்துகிறது. உன் ஆத்துமாவிலே ஒட்டி கொண்டிருக்கிறதான தூசியை அது துடைப்பதற்கு முயற்சிக்கிறது. நீ பூமியை நோக்கி பார்க்காது, மேலோகத்தை நோக்கி பார். இயேசு வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை பாருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அது காண்பிக்கிறது. அடிக்கு அடி, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, உயிருக்கு உயிர் என்று பழைய பிரமாணம் போதிக்கிறது. ஆனால் புதிய பிரமாணமானது அதற்கு எதிர்மறையாய் போதிக்கிறது. மன்னிக்கிற இடத்தில் நான் இருக்க வேண்டும், அவன் எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும் சரி அவனை நேசிக்க வேண்டும் என்று புதிய பிரமாணம் போதிக்கிறது. வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. ஆகவே இங்க என்ன சொல்றாருன்னா, நாம இதை வச்சுக்கிட்டு பெருமையை தேடி பெருமையை தேடி அவங்க பார்த்து நீங்க நல்லா பிரசவம் பண்ணீங்க பிரதர், நீங்க நல்லா அருமையா இருக்கீங்க பிரதர் என்று என்னை புகழும்படியாக நடந்து கொள்ளுகிறவன் இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான சத்தியத்திற்கு வர மறுக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்லுகிறார். 44ஆம் வசனத்தில் 5ஆம் அதிகாரம், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லி நியாய தீர்ப்பங்களை ஒப்பு கொடுக்கிறாருங்க. 45ஆம் வசனம், 46வது வசனம் நான் வாசிக்கிறேன். பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவேன் என்று நினையாதீருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அதனாலதான் நான் வேதத்துக்கு திரும்பவும் வாருங்கள் என்று அழைக்கிறேன். வேதாகமத்தை திருப்பி பாருங்க, புரட்டி பாருங்க. மோசேயை நீங்கள் நம்புகிறீர்களே, மோசேயை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களே,
மோசேயின் மீது நீங்கள் மிகவும் பக்தி உள்ளவர்கள் போல வாழுகிறீர்களே, அப்படியானால் மோசே என்னை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறான் என்று நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? யோசித்து பாருங்க, என்ன எழுதியிருக்கிறார்? உங்களுடைய வேதாகமத்தை ஆதியாகமம் என்ற புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திற்கு புரட்டிக் கொள்ளுங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த ஆதியாகம புத்தகத்தினுடைய எழுத்தாளன் யார் என்றால் மோசே. மோசே தேவனுடைய சட்டமாக என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, கன்னியின் வித்தாக வருகின்றவர் பிசாசினுடைய தலையை நசுக்க போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த காலத்தில் கன்னிகையின் வழியாக வந்த ஒரே ஒருவர் யார் என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்ப நீ மோசையை விசுவாசிக்கிறாயே, இந்த வார்த்தையை ஏன் நீ கவனிக்கவில்லை? உபாகம புத்தகத்தினுடைய 18ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 18ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். நல்ல கவனிங்க, நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அப்போ நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று இயேசுவானவர் கட்டளையிட்டிருக்கிறாரே, இதை கற்பித்தவர் யார் என்பதை மோசே தெளிவாய் எழுதியிருக்கிறான். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழும்ப பண்ண போகிறேன். நான் என்ன கற்றுக் கொடுக்கிறேனோ அதை தான் அவர்களுக்கு அவர் போதிக்க போகிறார். அப்படின்னா இதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி நீ ஓய்வு நாளை கடைபிடித்துக் கொண்டிருந்தாய், நான் என்னுடைய தாசனை அனுப்பியிருக்கிறேன். அவர் இப்பொழுது ஓய்வு நாளை மாற்றி வாரத்தின் முதல் நாளிலே நீ என்னை தொழுது கொள்ளும்படியான ஒரு புது பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் என்ற அந்த அறிமுகத்தை அவர் செய்கிற போது இந்த ஜனங்கள் அதை கேட்டு அதை பார்த்து புரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? அதே மோசே சொல்லுகிறார், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லுகிறார், என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்று சொன்னார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தீர்க்கதரிசியார்? இவர்கள் இதை வாசிக்கவில்லையா? இதை அவர்கள் ஆராய்ந்து படிக்கவில்லை என்பதுதான் இங்கே நமக்கு புரிகிறது. ஆகவே விசுவாசிகளே, உங்கள் கையில் இருக்கிற வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து படியுங்கள் என்று நான் உங்களை கெஞ்சுகிறேன். ஆராய்ந்து படியுங்கள், தேடி கண்டுபிடியுங்கள். வேத வசனம் உங்களுடையது, உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட உங்கள் தாய் மொழியிலே நமக்கு அது தேவன் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44 ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். 45 எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவினிடத்தில் எப்படி கேட்டு கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அவர் ஏற்கனவே எழுதி கொடுத்த பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்கள் எல்லாமே அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது, அவர் போதனையாய் இருக்கிறது, அவர் எச்சரிப்பாய் இருக்கிறது. ஆகவே அவைகளை எவன் ஒருவன் சரியாக படித்து எவன் ஒருவன் சரியாக அதை புரிந்து கொள்ளுகிறானோ அவன் நிச்சயமாக மோசேயினுடைய சீசனாய் இருக்க மாட்டான், அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான சீசனாக மாறுவான்.
அவன் மோசேக்கும் இயேசுவுக்கும் சீஷனாய் இருக்க மாட்டான். அவன் ஒரே ஒரு சீஷனாய் இருப்பான். அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே அவன் சீஷனாய் வாழுவான். ஏனென்றால் இவர் சொல்லுவதை கேளாதவன் தான் விசாரிக்கப்படுவான். பிதாவாகிய தேவனே சொல்லியிருக்கார் இல்லையா? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 29. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமான நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். 30ஆம் வசனத்துல இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கவனிங்க, இந்த விசுவாசம் வைத்தவர்கள் யார் என்றால், இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கித்த அந்த போதனைகளை கேட்டவர்கள், கேட்ட யூதர்கள். கேட்டவர்கள் பொதுவான ஜனங்கள், கேட்ட யூதர்கள். மோசையினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டது யூதர்கள். இயேசு கிறிஸ்துவின் சட்டங்களை கேட்ட பொழுது 30ஆம் வசனம், இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர், அப்படின்னா அநேக யூதர்கள், அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். உடனே இயேசு கிறிஸ்து பார்த்தார், பரவாயில்ல, இவ்வளவு நாள் என் பேச்சை கேட்கவில்லை, இப்ப கொஞ்சம் பேர் கேட்கறீங்களா, வா கேட்கிற வரைக்கும் லாபம் என்று சொல்லி அவர்களை முதுகில் தட்டி கொடுத்து தன்னோடு அவர் அணைத்துக் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக சொன்னார் அவரு 31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷராய் இருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன உபதேசித்தாரோ, என்ன கட்டளையிட்டாரோ, எதை கற்றுக் கொடுத்தாரோ, எந்த மாற்றங்களை விரும்பினாரோ அதற்கு மாத்திரம் அப்படியே நாம் கீழ்ப்படிந்தால் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாய் நாம் இருக்க முடியும் என்று நமது ஆண்டவர் எச்சரிக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது வேதத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, ஆய்ந்து படிக்கும் பொழுது, வேதாகமத்துக்கு திரும்பவும் வாருங்கள் பிரியமானவர்களே. ஆசீர்வாதங்களை நீங்கள் ஏன் இங்கும் அங்கும் தேடுகிறீர்கள்? நீங்கள் ஏன் இங்கும் அங்கும் அலைந்து தேடுகிறீர்கள்? உங்கள் இடத்திலே தேவன் தமது ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். முறையாய் படியுங்கள், ஆய்ந்து படியுங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சீஷனாய் வாழ முற்படுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய ஆசீர்வாதமான வசனங்களை தியானிக்கும்படியாகவும் கேட்கும்படியாகவும் நீர் செய்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிடைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்கள் ஆசீர்வாதங்களை இங்கும் அங்கும் தேடாதபடி எங்கள் கரங்களிலே நீர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதாகம வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இதில் எங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, இதில் எங்களுடைய சந்தோஷம் இருக்கிறது, எங்களுடைய நித்திய ஜீவனுக்கான வழி இருக்கிறது, எங்கள் மோட்ச பாதைக்கான அறிவுரைகள் இருக்கிறது, போதனைகள் இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாங்கள் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து இந்த சத்தியத்தால் மாத்திரம் விடுதலை அடையும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெய் சீஷர்களாய் வாழ இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் மனதின் பிரகாசமான கண்களை திறக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். வியாதி உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், கண்ணீரோடு வாழுகிறவர்கள், சமாதானம் இல்லாதிருக்கிறவர்கள், சந்தோஷத்தை தேடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சுகம் பெற்றோம், நாங்கள் ஆறுதல் அடைந்தோம், நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் என்று சொல்லுகிற நற்செய்திகளை தேவன் உண்டாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தகப்பனே, இதோ இந்த வேளையிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், கல்வியிலே தேர்ச்சி அடையும்படியாய் கிருபை செய்யும். வேலையில்லாத மக்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து நல்ல வருமானங்களை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அன்பும் ஐக்கியம் இல்லாத குடும்பத்தில் அன்பையும் ஐக்கியத்தையும் உருவாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழும்படியாக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீதாமே பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். நற்செய்தியால் எங்கள் மாநிலத்தை நிரப்புவீராக, வழிநடத்துவீராக.
துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்தி மீட்பராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இதற்கான கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவித்து இந்த ஊழியத்தில் தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 6. மாந்தரெல்லாம் கூடி மகிழ்வுடனே கொண்டாடி அவர் நாமம் போற்றி துதியுடனே பாடி அவர் நாமம் போற்றி துதியுடனே பாடி பாடுங்கள் பாடுங்கள் அவர் புகழை, போற்றுங்கள் போற்றுங்கள் அவர் அன்பை. பாடுங்கள் பாடுங்கள் அவர் புகழை, போற்றுங்கள் போற்றுங்கள் அவர் அன்பை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வானிலும் பூவிலும் மேலானவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வானிலும் பூவிலும் மேலானவர். பாடுங்கள் பாடுங்கள் அவர் புகழை, போற்றுங்கள் போற்றுங்கள் அவர் அன்பை. ஏழைகள் வாழ்ந்திட ஏழ்மையின் கோலமாய் மண்ணிலே மைந்தனாய் வந்தவர். மரித்த மாந்தர்க்கு ஜீவனை அளிக்க ஜீவனை தியாகமாய் தந்தவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வானிலும் பூவிலும் மேலானவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வானிலும் பூவிலும் மேலானவர். ஐந்தப்பம் இருமீனை 5000 பேர்க்கு ஆகாரமாய் தந்த நல்லவர். ஊமையர் கூருடர் செவிடர்க்கு சுகம் தந்து மரித்தோரை உயிர் பெற செய்தவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வானிலும் பூவிலும் மேலானவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வானிலும் பூவிலும் மேலானவர். ஆழுத்தும் பாரத்தால் தவிக்கும் மாந்தரை தம்மண்டை வாருங்கள் என்றவர். கண்ணீரை துடைத்து கவலை அகற்றி சமாதான வாழ்வை தருபவர். ஆழுத்தும் பாரத்தால் தவிக்கும் மாந்தரை தம்மண்டை வாருங்கள் என்றவர். கண்ணீரை துடைத்து கவலை அகற்றி சமாதான வாழ்வை தருபவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வானிலும் பூவிலும் மேலானவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வானிலும் பூவிலும் மேலானவர். பாடுங்கள் பாடுங்கள் அவர் புகழை, போற்றுங்கள் போற்றுங்கள் அவர் அன்பை. பாடுங்கள் பாடுங்கள் அவர் புகழை, போற்றுங்கள் போற்றுங்கள் அவர் அன்பை. அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.